ஆமாம். எல்லாம் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டோம். என்ன ரேட்டு கொடுத்தீங்க? 2000, 1500, 3000 அப்படி. ரூட்டு கேட்கல என்ன ரேட்டு போகுதுன்ட்டு. வணக்கம் ப்ரோ. வணக்கம். உங்கள் பேர் என்ன? புரியல மாட்டீங்களா? இப்போ என்னென்ன சேவல் எடுத்துகிட்டு வந்தீங்க? அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி கொந்தாரப்பள்ளி சந்தையில் தான் இருக்கோம். இன்றைக்கி கோழிகள் விலை நிறுவனம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு பார்த்த முடியாது. ஹே கேஸ் என் பேர் தமிழ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜிகே பிரதர்ஸ் யூடியூப் சேனல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆமாம், அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வாங்க சார். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் பேர் என்னண்ணா? ஷாபாஸ். எங்கேருந்து வரீங்க? நீங்கள் பள்ளிப்பேட்டா. இப்போ பொட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? ரெண்டு பொட்டை. எத்தனை எடுத்துகிட்டு வந்தீங்க? அது 5 எடுத்துகிட்டு வந்தால் 3 போயிடுச்சு. 3 போயிடுச்சிங்களா? என்ன ரேட்டு கொடுத்தீங்க அதெல்லாம்? அது ஒரு சேவலும் ஒரு கோழி வந்து 9000 கொடுத்தேன். இன்னொரு சேவல் வந்து 4200. 2 பொட்டை என்ன ரேட்டு கொடுக்கலான்னு இருக்கீங்க? 4500 தான் கொடுத்துடலாம். 4500 வந்தால் கொடுத்துலாம். நீங்கள் என்ன ரேட் சொல்கிறீங்க? அதான் 4500 தான் சொன்னேன். 4500 தான் சொன்னீங்க. என்ன ரேட்டு கேட்டாங்க? 3 ரூபாய் வரைக்கும் கேட்டாங்க. 3 ரூபாய் வரை கேட்டாங்களா? பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா பொட்டை எடுத்து வந்துருக்காங்க. அந்த பொட்டை அப்படியே காட்டுங்க. பார்த்தீங்கன்னா 2 பொட்டை எடுத்து வந்துருக்காரு. இன்னும் பிளாக் பொட்டை அப்படியே காட்டுங்க. பாருங்க, பொட்டை நல்லா அருமையாக தான் இருக்குது பொட்டை. சரி வாங்க பார்த்து நம்ம போகலாம். ஒரு அண்ணா பார்த்தீங்கன்னா வெள்ளை சேவல் வச்சுருக்காரு. அந்த அண்ணாக்கிட்ட என்ன ரேட் போகுதுன்னு கேட்கலாம். வணக்கம்ண்ணா. 17000. 17000மா? உங்கள் பேர் என்னண்ணா? என் பேர் ராமச்சந்திரன். புரியல? வேலுங்களா? எந்த ஊர்லேருந்து வரீங்க? வேளம்பட்டிங்களா? இப்போ என்ன ரேட் சொல்கிறீங்க சேவலை? 17000. 17000 என்ன ரேட்லாம் கொடுக்குறீங்க? ஒரு 15 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா சேவலை பார்த்தீங்கன்னா நல்லா முரட்டு சேவலாக இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா அருமையாக இருக்குது சேவலை. சேவலை அப்படியே காட்டுங்க. அந்த சேவலை அப்படியே சேவலை காட்டுங்க பாருங்கள். அப்படியே வால் டைப்லாம் பாருங்கள். வால் பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா விசிறி வாலில் நல்லா டியூப்பில் இருக்குது பாருங்கள். நல்லா அருமையாக. சரி வாங்க இப்போ அடுத்த நண்பர்கிட்ட போகலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. உங்கள் பேர் என்ன? ராதாகிருஷ்ணன். எங்கே இருந்தாருங்க? காரியமங்கலம். என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க சந்தைக்கு? ஒரு சேவல் ஒரு கோழி எடுத்துகிட்டு வந்து. ஒயிட் சேவல் எடுத்து வந்தீங்களா? என்ன ரேட்டு கொடுக்கலான்னு இருக்கீங்க? 20 ரூபா சொல்லியிருக்கு. 20 ரூபா சொன்னீங்களா? 5 ரூபாய்க்கு கேட்டாங்க. ஒரு 17 ரூபா அந்த ஃபைனலாக கூட 17 வந்தால் கொடுத்தீங்க. இப்போ சந்தையில் அந்த ரேட்டுக்கு போகுதுங்களா? இப்போ போன வாரம் கேட்டாங்க. இந்த வாரம் சரி 20 ரூபாய் டார்கெட் விற்கின்னு பார்த்தேன். அது 5 ரூபாய்க்கு தான் கேட்டிருக்காங்க. இப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு ரேட் போகலன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவீங்களா? இல்லை ரேட்டு வரலைன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு அங்கே வந்து ஆந்திராக்காரங்க வீட்டானி 20 ரூபாய்க்கு போட்டுடலாம். சரி நான் ஒரு அண்ணா பார்த்தீங்கன்னா சேவலும் பட்டு எடுத்து வந்துருக்கிறேன். அவர்கிட்ட என்ன ரேட் போகுதுன்னு கேட்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா. உங்கள் பேர் என்னண்ணா? வேல்முருகன். எங்கேருந்து வரீங்க? வேளம்பட்டி. இப்போ என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க சந்தைக்கு? 2 சாவல் ஒரு பொட்டை எடுத்துகிட்டு. 3 தான் எடுத்துகிட்டு வந்தீங்களா? இல்லை 3 2 இப்போ என்னென்ன ரேட் எல்லாம்? இது 4 ரூபா சொல்லுது. இது 3 ரூபா சொல்லுது. இது 2 ரூபா சொல்லுது. என்ன ரேட்டு கேட்டாங்க அவங்க? 3600 வரைக்கும் கேட்டிருக்காங்க. 3600 ரேட்டு கொடுக்கலீங்களா? நீங்கள் கட்டுப்படி ஆகலீங்களா? வீட்டில் நிறைய வச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி இருக்குது. ஒரு 15 இருக்குது வச்சு. 15 ரூபா வச்சிருக்கிற கோழியெல்லாம் அப்படியே காட்டுங்க. பார்த்தீங்கன்னா பெட்டை சேவல் எடுத்து வந்துருக்காரு. நல்லா அருமையாக இருக்கு. சரி வாங்க பார்த்து நண்பர்கிட்ட போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஐயா பார்த்தீங்கன்னா நிறைய கோழி குஞ்செல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. என்னென்ன எடுத்து வந்துருக்காருன்னு கேட்கலாம். வணக்கம் ஐயா. உங்கள் பேர் என்ன? ராம்பூர். எங்கேருந்து வரீங்க? விநாயகர். உங்களை இப்போ பண்ண மாதிரி வச்சுருக்கீங்களா? வீட்டில் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு வந்து வைக்கிறீங்க. வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்களா? இப்போ என்னென்ன வச்சுருக்கீங்க சந்தைக்கு எடுத்து வந்துருக்கீங்க? எல்லாமே வான்கோழி, கின்னி கோழி, வாத்து, கடகநாத்து, அப்புறம் போண்டா கோழி, எல்லா ஜாதியுமே இல்லாத இல்லை. எல்லாமே நிறைய எடுத்துகிட்டு வரீங்க சந்தைக்கு. ஆமாம். என்னென்ன ரேட்டு போகுது ஜோடி எல்லாம்? எல்லாம் போகுது. 150 ரூபாய்க்கு போகுது, 300 ரூபாய்க்கு போகுது, 450 போகுது, 550 போகுது. அது தகுந்த மாதிரி ரேட்டு போகுது. எத்தனை ஜோடி விற்றுருக்கீங்க இங்கே வந்து 2 ஜோடி விற்றுக்குது. ஜோடி எடுத்தீங்களா? என்ன ரேட்டு கொடுத்தீங்க? அது ஜோடி 300 ரூபாய்க்கு கொடுத்தோம். ஜோடி 300 ரூபாய்க்குங்களா? இப்போ நீங்கள் வெளியெல்லாம் கொடுக்குறீங்களா? இல்லை இப்போ இந்த மாதிரி சந்தைக்கு மட்டும் தான் விற்கிறீங்களா? சந்தைக்கு மட்டும் விற்கிறேங்க. சந்தைக்கு மட்டும் தான் விற்கிறீங்களா? யாருன்னா வீட்டான வந்தால் கூட அங்கே அந்த மாதிரி கொடுக்குறீங்க? ஆமாம் ஆமாம். பார்த்தீங்கன்னா அந்த ஐயா பார்த்தீங்கன்னா நிறையா கோழி குஞ்சு இந்த கின்னி கோழி இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஜோடி 150, 200, 300 இந்த மாதிரி விற்றுட்ருக்காங்க. வீட்டான பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கிட்டு வந்து விற்கிறாங்க. உங்களுக்கு கோழி இந்த மாதிரி கோழி குஞ்சு வேணுன்னா வந்து சந்தைக்கு வந்தீங்கன்னா கிடைக்கும். சரி வாங்க அடுத்த நண்பர்கிட்ட போகலாம். சேவலாம் நிறைய வச்சிருக்கிறேன். அந்த ஐயா கிட்ட என்ன ரேட் பண்ணுங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேர் என்ன? மணி. எங்கேருந்து வரீங்க? பர்கூர். இப்போ என்ன எத்தனை சேவல் எடுத்துகிட்டு வந்தீங்க? 13. 13ங்களா? என்ன 5-6 தான் நிற்க மாட்டேங்குது? ஆமாம். எல்லாம் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டோம். என்ன ரேட்டு கொடுத்தீங்க? 2000, 1500, 3000 அப்படி. பயங்கரமான வருமானம் இன்னைக்கு. அப்படின்னா எக்கச்சக்கமான வருமானம். போட்டு தள்ளுறீங்களா? இப்பெல்லாம் என்ன ரேட்டு கொடுக்கலான்னு இருக்கீங்க? இப்போ 2000 வந்தால் ஒன்று கொடுத்துடலான்னு. 2000ங்களா? 2000 பேரை கேட்கலீங்களா? இப்போ வந்து நிறைய வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ இருக்குது யாரும் வாங்காதனால. பார்த்தீங்கன்னா அந்த வியாபாரி கேட்குறாங்க பாருங்க. அப்படியே 2500 சொல்கிறாங்க. அங்கே பாருங்க அவர் பார்க்குறாங்க சேவல் எப்படி இருக்குன்னுட்டு. சரி வாங்க இப்போ நம்ம அடுத்த நண்பர்கிட்ட போகலாம். அந்த அண்ணன் கேட்கலாம் என்ன ரேட்னு. வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் பேர் என்னண்ணா? சேகர். எங்கேருந்துண்ணா வரீங்க? காரியமங்கலம். என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? 2 சேவல் ஒரு பொட்டக்கோழி. 2 அதான் எடுத்துகிட்டு வந்தீங்களா? இப்போ எவ்வளோ நேரத்துக்கு வந்தீங்க? மணி 5 மணிக்கு வந்தோங்க. என்ன ரேட்டு கொடுக்கலான்னு இருக்கீங்களா? 2 சேவலும் 9 ரூபா தான் கொடுக்குறேன். 9 ரூபா கேட்டாங்களா? இல்லை கேட்கலீங்களா? கேட்டாங்க. 7:30 கேட்டாங்க, கொடுக்கல. 7:30 கேட்டாங்க, கொடுக்கலீங்களா? இப்போ வீட்டில் வளர்ந்த சேவலுங்களா அதெல்லாம்? ஆமாம், வீட்டில் வளர்ந்துங்களா? இப்போ வாங்கிட்டு வந்தாலும் வைக்க மாட்டீங்களா நீங்கள்? வாங்கிட்டு வந்தாலும் விற்கிறது. சேவல் நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். 2 சேவல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிமுக்குள்ள ஒரு பிளாக் போட்டோ இருக்குது பாருங்கள். இந்த பெட்டி அப்படியே காட்டுங்க.
காட்டுங்க. பாருங்க அருமையாக இருக்குது பெட்டை பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா பார்த்தீங்கன்னா சேவலம் போட்டு வச்சுக்க அந்த அண்ணாக்கிட்ட என்ன ரேட் போதுங்களா? வணக்கம்ண்ணா, உங்கள் பேர் என்ன? அருள் பாண்டியன், எங்கேருந்து என்ன வரீங்க? காரியமங்கலம். காரியமங்கலங்களா? இப்போ என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? வேறு ஒரு 3 வெள்ளை சேவல் எடுத்துகிட்டு வந்தேன், 4 பொட்டைக்கோழி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போல்லாம் 2 சேவல் தான் நிற்கிது, எல்லாம் கொடுத்து எல்லாம் கொடுத்துட்டேன். எல்லாம் என்ன ரேட்டு கொடுத்தீங்க? வெள்ளை சேவல் 3மே வந்து 15,000, ஆவரேஜாக 15,000 கொடுத்துட்டேன். ஒவ்வொன்றுங்களா இல்லை ஒவ்வொன்று 15,000? 15,000. இதில் என்ன ரேட்டு கொடுக்கலான்னு இருக்கீங்க? இது வந்து 5 ரூபானா கொடுத்துடலாங்க. என்ன சேவல் எடுத்து வந்துருக்க, சேவல் பட்டெல்லாம் கொடுத்துட்டு வரப்போ 2 தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா சேவல் நல்லா அருமையாக இருக்குது. சேவலும் போட்டு அப்படியே காட்டுங்க. சரி வாங்கி பார்த்து நண்பட்டே போகலாம். பார்த்தீங்கன்னா உங்கள் ஐயா பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுலாம் நிறைய வச்சுருக்காங்க. அந்த அண்ணாங்கிட்ட என்ன ரேட் பண்ணுங்களா? வணக்கம் ஐயா. வணக்கண்ணா. உங்கள் பேர் என்ன? மாதப்பா. எங்கேருந்து வரீங்க? தருமபுரி. என்னென்ன கோழி குஞ்சு இருக்குங்க? கிரிராஜா இருக்குது, நாட்டி இருக்குது. கிரிராஜில் என்ன ஒரு ஜோடி என்ன ரேட் போகுது? ஜோடி 200. ஜோடி 200ங்களா? நாட்டி நாட்டி 250. என்னென்ன இப்போ எத்தனை ஜோடி விற்றுருக்கீங்க இங்கே வந்து? ஒன்றும் இப்போ தான் மோனி ஆகலை ஒன்றும். இப்போ தான் வந்து கூண்டு அடிச்சு வச்சுருக்கீங்க. ஆமாண்ணா. பார்த்தீங்கன்னா கிரிராஜா கோழி அந்த நாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. அந்த கூண்டு அப்படியே காட்டுங்க அப்படியே. இப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்தாலுக்கு வீட்டில் வளர்க்குறதுங்களா? இது எல்லாம் வாங்கிட்டு வருது. வாங்கிட்டு வந்தீங்களா? நீங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்கிட்டு வருவீங்க? நாங்கள் ஒட்டுக்கு அடிக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக ரேட் அதனால பார்த்தீங்கன்னா அவங்களும் வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்களா? பார்த்தீங்கன்னா நிறைய கோழி கொஞ்சம் எட்டு வந்துருக்கு. உங்களுக்கு வேணுன்னா இந்த மாதிரி சந்தைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி ரேட்லேயே கிடைக்கும். வீட்டான்னு போகிறத இங்கே கம்மி ரேட்லேயே கிடைக்கும். சாங்க பார்த்து நான் பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர் பார்த்தீங்கன்னா வெத்துக்கால் வச்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்கல என்ன ரேட்டு போகுதுன்ட்டு. வணக்கம் ப்ரோ. வணக்கம். உங்கள் பேர் என்ன ப்ரோ? அமீர் பாஷா. எங்கேருந்து வரீங்க? வாணியம்பாடி. புரியல? வாணியம்பாடி. வாணியம்பாடிங்களா? இப்போ என்னென்ன சேவல் எடுத்துகிட்டு வந்தீங்க? எப்படி போகுதுன்னு பார்த்தா எல்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி வீடியோஸ் உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும்.